குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா தனக்கு கைங்கரியம் பண்ண, தனக்கு நிறைய விஷயங்களை பண்ணின ஒரு பக்தருக்கு, அவளுடைய குடும்பத்துக்கு மகா பெரியவா பண்ண அனுக்கிரகம் பற்றி தான் பார்க்க போறோம். நாம நிறைய கைங்கரியங்கள் பண்ண நினைச்சிருப்போம் அல்லது பண்றோம். இந்த கைங்கரியங்களுக்கெல்லாம் பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நாம ஒரு கஷ்ட காலத்துல இருக்கிறச்சதான். நாம ஒரு அன்னதானம் பண்ணா அடுத்த நாளே நமக்கான பலன் கிடைச்சிடாது. நாம ஒருத்தருக்கு பண உதவி செஞ்சா அடுத்த நாளே அது கிடைச்சிடாது. அப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணிடுவா இல்லையா? அதாவது ஒரு இடத்துல பணம் போட்டா இன்னொரு இடத்துல வரும் அப்படின்னா அது எல்லாருமே பண்ணிடலாம். ஆனா அப்படி இல்லை. நமக்கான கஷ்டங்கள் எல்லாமே நம்ம கர்ம வினை பயனா தான் நடக்குது. இந்த கர்ம வினை பயனா நடக்கிற கஷ்டங்கள் நாம எதிர்கொள்றதுக்கான பக்குவம் இந்த கைங்கரியத்தினாலதான் நடக்குது. மகா பெரியவாக்கு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறதே ஒரு மகா புண்ணியம். காஞ்சி மடம் கும்பகோணத்துல இருந்த சமயம் மடத்துல ரொம்ப பண கஷ்டம். அங்க இருக்கிற அன்பர்களுக்கு சாப்பாடு போடுறது கூட ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 3 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது, 2 வேளை அல்லது 1 வேளை சாப்பாடு தான். ஆனா மகா பெரியவானுடைய பிக்ஷாவந்தனம் எல்லாமே அவள், பழங்கள், இந்த மாதிரி தான். அதுவும் இல்லாம நிறைய நாட்கள். பெரியவா இதை பெருசா கண்டுக்க மாட்டார். ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு அல்லது தன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் சாப்பாடு சரியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவா நிறைய சிரத்தை எடுத்துக்கிட்டார். அதுக்காகவே நிறைய பக்தர்கள்ட்ட இவளுக்கெல்லாம் இது தேவைப்படுது, இதை பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒரு தருணத்துல மடத்து சமையல்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கணேஷ் ஐயர். அவருடைய மனம் எப்படின்னா, மகா பெரியவாக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிற அந்த மனசு, வந்தவா எல்லாருக்கும் எப்படியாவது சாப்பாடு போட்டுறணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதுதான் அங்க பண்ணார். சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கோ இல்லையோ, ஆனா அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போட்டு அவ வயிறையும் மனசையும் நிரப்பிடணும் அப்படிங்கிறதுல ஆனந்தம் அவருக்கு. இத சிரத்தையா பண்ணிட்டு இருந்தார். சம்பளம் எல்லாம் பெருசா வாங்கல. அவர் அப்போ வாங்கின சம்பளம் அப்படிங்கிறது 2 ரூபாய் 3 ரூபாய் தான். அதுவும் சரிவர கிடைக்காது. இதெல்லாம் முடிஞ்சு கும்பகோணத்திலிருந்து மடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தது. காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பக்தர்கள் வந்து காணிக்கை எல்லாம் தந்தாங்க. மடம் பழைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை பண்றதுக்கான சூழல் ஏற்பட்டது. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சது. அன்னதானம் கூட பண்ண முடிஞ்சது மடத்தினால. இந்த மாதிரி ஒரு தருணத்துல ஒரு பக்தர் பெரியவாள்கிட்ட வரார். பெரியவாளை நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட குங்கும பிரசாதம் வாங்கினதுக்கு அப்புறமா பெரியவா கேட்கிறார், உங்கள்கிட்ட பெரிய பிரார்த்தனை ஏதோ இருக்கோ அப்படின்னு கேட்கிறார். இது பெரியவா அந்த பக்தரனுடைய மனசை மானசீகமா உணர்ந்து கேட்கிற விஷயம். இன்னொன்னு, அவளுக்கு ஏதாவது ஒரு பண்றதுக்காகவே சுத்தி இருக்கிறவங்களை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியும். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பெரியவா இடத்துல நடந்திருக்கு. அது மாதிரி தான் இந்த தருணமும் பெரியவா கேட்கிறார், உனக்கு ஒரு பெரிய பிரார்த்தனை இருக்கே சொல்லு அப்படிங்கிறார். அவரும் ஆமா பெரியவான்ட்டு கண்கள்ல நீர் மல்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பெரியவா. நிறைய இடங்கள்ல வரன் அமையாம இப்பதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு 1 பைசா என்கிட்ட இல்லை, நீங்க தான் அருள் புரியணும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விழுந்து நமஸ்காரம் பண்றார்.
பெரியவாளுக்கு அவளை யாருன்னு தெரியும். ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் யாருன்னு சொல்லணும் இல்லையா? நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்கிறார். நான் கும்பகோணத்திலிருந்து வரேன் பெரியவா அப்படின்னு அவர் சொல்றார். நீ யாரோட புள்ள அப்படின்னு கேட்கிறார். கும்பகோணம் மடத்துல கணேச ஐயர்னு ஒருத்தர் இருந்தார்ல பெரியவா, அவருடைய பையன்தான் நான் நடேசன் அப்படின்னு சொல்றார். இப்போ பெரியவா என்ன பண்றார் அப்படின்னா, பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார். ஜெகதீஷா, இன்னைக்கு நீ எனக்கு பிட்சாவந்தனம் பண்றதா சொல்லியிருந்த இல்லையா, அதை இன்னொரு நாள் வச்சுக்கோ. இப்போ இவருக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய் அப்படின்னு சொல்றார். அவரும் பெரிய பாக்கியம் பெரியவா, நிச்சயம் பண்றேன்ட்டு அவரை பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போய் அவரோட அங்கவஸ்திரத்தை விரிக்க வச்சு தன்னிடம் இருந்த பைசா எல்லாம் அதில் போட்டார். இந்த ஜெகதீசனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் கையில் இருந்த தங்க வளையலை கலட்டி அந்த அங்கவஸ்திரத்துல போட்டுட்டா. இதுக்கு அப்புறமா பெரியவா இதை பார்த்துட்டே இருந்துட்டு பக்கத்துல இன்னொருத்தர்கிட்ட, உன் கையில மோதிரம் போட்டிருக்க இல்லையா, அதை கலட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அவரும் ஆனந்தமா இதோ பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கவஸ்திரத்துல போட்டுட்டார். இன்னொருத்தரை வாட்ச் கட்டியிருந்தார். அவரை உன்னோட ரிஸ்ட் வாட்சையும் கொடுத்துரு அப்படி சொல்றார். அவரும் கழட்டி கொடுத்துட்டார். இப்போ சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, தன்கிட்ட ஏதாவது பெரியவா கொடுக்க சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது பெரியவா கிட்ட பக்திமயமா பிரார்த்தனைக்காக வந்த இந்த பக்தர்களுக்கெல்லாம் தன்னிடம் பெரியவா ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பெரியவா செலக்டிவா ஒரு 4-5 பேர்கிட்ட மட்டும் இதை சொன்னா, அவ தன்னிடம் இருந்த பைசா எல்லாம் பொருள் எல்லாம் அந்த அங்கவஸ்திரத்துல போட்டுட்டான். அதெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி அந்த நடேசன் பெரியவா முன்னாடி வச்சு, பெரியவா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன் பெரியவா, நீங்க இவ்வளவு பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள்ல நீர் மல்க அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்ப பெரியவா சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சொன்னார், மடம் அப்போ ரொம்ப பண கஷ்டத்துல இருந்துச்ச, எல்லோருக்கும் வயிறார சாப்பாடு போட்டது இவ அப்பா தான், கணேச ஐயர். சாப்பாட்டுக்கான பொருள் இருக்கோ இல்லையோ, சாப்பாடு மட்டும் ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டு வந்து தந்துருவார். அந்த மாதிரியான கைங்கரியம் பண்ற அன்பர்களை நினைச்சு பார்த்தாலே புண்ணியம். நீ சேமமா கிளம்பு, உன்னோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும், என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். இந்த சம்பவம் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை உணர்த்துது அப்படின்னா, நாம பண்ற கைங்கரியம் எதிர்பார்ப்பில்லாம பண்ணணும் அப்படிங்கிறதையும், நம்மளுடைய கைங்கரியம் பின்னால நம்மளுடைய கஷ்ட காலத்துல அது நமக்கான அந்த பலனை தந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் உணர்த்துது. மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உணர்ந்து அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத இன்னொரு பக்தர் மூலமா அவ்வளவு எளிமையா ஈஸியா பண்ணுவார். இதை அவரே உருவாக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி அற்புதமான நிகழ்வுகளை நீங்க தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.